தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று வெள்ளிக்கிழமையிலே சிறப்பாக நாம் திரு இருதய ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி நாம் இதோ இங்கு வந்திருக்கிறோம். இதோ இரக்கத்தின் ஆண்டவர் தன்னுடைய இரக்கம் மிகுந்த இதயத்தினால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக திருப்பலியில் நம் அனைவரும் வேண்டிக் கொள்ளுவோம். இரக்கத்தின் ஆண்டவர், திரு இருதய ஆண்டவர் நம் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும், இதோ நம் வாழும் பகுதியை ரட்சிக்க வேண்டும் என்று சிறப்பாக நாம் ஜெபித்து கொள்ளுவோம். அன்பானவர்களே, குடியரசு தின விழாவை இன்று நம் இந்திய நாடானது சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. இந்திய நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் அனைவரும் சிறப்பாக நல்ல வழியில், இறைவன் விரும்பிய வழியில், சமாதானத்தின் வழியில் இதோ நம் நாட்டை வழிநடத்தி சென்றிட வேண்டும் என்று சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். அன்பானவர்களே, நம்முடைய திரு அவையானது இன்று புனித திமத்தேயு மற்றும் தீத்து ஆயர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. ஆயர்களாக பல சவால்களை சந்தித்து ஆதி திருச்சபையை கட்டுக்கோப்பாக நல்ல முறையில் வழிநடத்திய அற்புதமான புனிதருடைய விழா. ஆக இந்த தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, திமத்தேயு தீத்து என்னும் புனிதர்களை திரு தூதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீர. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடு இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் படியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது நன்றியின் திருப்பலியாக கிறிஸ்டினா, டொமினிக் ஜார்ஜ், ஜேக்கப், நர்மதா இவர்கள் தங்களுடைய 2ஆம் ஆண்டு
முதல் வாசகம். நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய். சாமுவேல் 2 வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1-4, 5-10, 13-17. அந்நாள்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாவை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை போர்க்கடித்து ராபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்திய உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பினார். தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தார். அப்போது தாவீது இத்தியான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோபாபை செய்து அனுப்பினார். யோபாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோபாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு யோபாவின் நலம் பற்றியும் வீரர்கள் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோடும் தம் துணைவியரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் துணைவியர் பணியாளர்களுடன் தம் படுக்கையில் தூங்க அனைவரின் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோபாவிடம் ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோபாபு அவர் தலை முட்டுகேட்டு கொண்டிருக்கும்போது எலியாவின் எதிர் வீரர்கள் வலிமை மிக்க எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோபாவை தாக்கினர். அப்போது போரில் விழுந்தவர்கள் தாவீதின் வீரர்களும் சிலர், இத்தியர் உரியாவும் மாண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்கள். திருப்பாடல்கள் 51, 1, 2, 3, 42, 4. கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தள்ளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழியல்லும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தலும். பல்லவி. உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்கள் நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உன் தண்டனை தீர்ப்பில் நீ மாசற்றதாய் விளங்குகின்றேன். இதோ தேவையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். பல்லவி. கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். மகிழ்வொழியும் களிப்போச்சும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களி கூறுவன.
என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளெல்லாம் துடைத்தள்ளும். பல்லவி. கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவசனங்கள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறுகின்றார். மேலும் அவர் இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்த பொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஜஸ்டின் மற்றும் லீனா தங்களுடைய 12வது திருமண ஆண்டு விழாவை அவர்கள் கொண்டாடி ஜெபிக்கின்றனர். மேலும் மரித்த தர்மபால் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு இனிய அன்பான மக்களே, ஒரு முறை மிகவும் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு காரை டிராஃபிக் போலீஸானவர் நிறுத்துகிறார். நிறுத்த உடனே அந்த கார் ஓட்டுநரை அவர் கவனிக்கிறார். அவரோடு அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அந்த காரில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த டிராஃபிக் போலீஸ் அந்த கார் ஓட்டுநரை பார்த்து, ஐயா, நீங்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் இந்த வாகனத்தை ஓட்டி வந்தீர்கள், ஆகவே நான் உங்களுக்கு அபராதம் விதிக்கப் போகின்றேன் என்று கூறினார். உடனடியாக அவர் அந்த டிராஃபிக் போலீஸை பார்த்து, ஐயா, நான் வேகமாக வரல, நீங்கள் தவறாக கணித்து இருக்கிறீர்கள், நான் மெதுவாகத்தான் வந்தேன் என்று சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லை சார், இவர் ரொம்ப வேகமாக தான் வந்தார். தொடக்கத்திலிருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இவர் வேகத்தை குறைக்கவே இல்லை என்று சொல்லுகிறார். அவர் கிட்டே வரும்பொழுது சரி, அவர் அபராதம் அந்த தொகையை கொடுக்கக்கூடிய அந்த நோட் புக் எடுத்துகிட்டு பக்கத்தில் வரார். வரும்பொழுது இந்த ஓட்டுநர், அதாவது அந்த வீட்டினுடைய தலைவர்,
அந்த சீட் பெல்ட் போடாமல் அமர்ந்திருப்பதை அவர் கவனிக்கிறார். உடனடியாக, ஏற்கனவே நீங்கள் வேகமாக வந்திருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாது ரெண்டாவது என்னது, ரெண்டாவது நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறீங்க, தயவு செய்து ரெண்டுத்துக்கு சேர்த்து நீங்கள் அபராதம் கட்டிவிடுங்கள் என்று கூறுகிறார். உடனடியாக அவர் சொல்லுகிறார், ஐயா உங்களை பார்த்த உடனே தான் நான் அந்த சீட் பெல்ட்டை எடுத்து விட்டேன், இவ்வளோ நேரம் நான் சீட் பெல்ட் போட்டு தான் இருந்தேன் என்று அவர் சொன்னார். ஆனால் பின்னால் இருந்த அவங்க பையன் சொல்கிறான், அப்பா பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். பொய் சொல்லாதீங்க, நான் முன்னாடியே சொன்னேன் சீட் பெல்ட் போடுங்க எப்படின்னு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் இது வரைக்கும் சீட் பெல்ட் போடலை, டிராஃபிக் போலீஸ் கேட்கும்பொழுது எதுக்கு பொய் சொல்கிறீங்க நீங்கள் என்று சொன்ன உடனே இவருக்கு சரியான ஒரு கோபம் சொல்கிறாரு. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளையும் பார்த்து அதட்டுகிறார். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியல, அமைதியாருங்க அப்படி என்று சொல்லும் பொழுது உடனடியாக அந்த மனைவியானவர் சொல்லுகிறார், இது பரவாயில்ல சார், இந்த காருக்கு அவர் ஆர்சி புக் கூட வைத்தில்லை, ஏன் லைசன்ஸ் கூட இல்லை என்று சொல்லுகிறார். உடனடியாக பயங்கர கோபம். அந்த டிராஃபிக் போலீஸ் சொல்லுகிறார், இப்பொழுது 3 காரியங்களுக்காக உங்களுக்கு நான் அபராதம் இருக்கிறேன். ஒன்று என்னது, முதல்ல அவர் ஓவர் ஸ்பீடில் வந்ததுனால, ரெண்டாவது என்னது அவர் சீட் பெல்ட் போடாதனால, மூன்றாவது லைசன்ஸ் இல்லாமல் அல்லது ஆர்சி புக் இல்லாமல் வண்டி ஓட்டினதற்காக. இந்த ஃபைனை போடுவதற்கு முன்பாக அவர் அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்க மனைவியை பார்த்து கேட்கிறார், என்னம்மா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நபரை நீங்கள் கணவராக கொண்டிருக்கிறீரே, இவர் எப்போவுமே இப்படித்தானா என்று கேட்ட உடனடியாக அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஐயா அப்படி இல்லை ஐயா, இவர் எப்பொழுதும் இப்படி இருக்க மாட்டார், எப்பொழுதுமே நல்லா இருப்பார், எப்பொழுதெல்லாம் குடித்திருக்கிறாரோ அப்பொழுதுதான் இப்போது முரண்டு பேசுவார், இப்போ பேசுகிற மாதிரி முரண்டு பிடித்து பேசி கொண்டிருப்பார் என்று சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, எந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஒருவேளை கார் ஓட்டுகிறோம் என்றால், அல்லது ஒருவேளை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் என்றால், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய அங்கத்தினராக நாம் இருக்கிறோம் என்றால், அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கான சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பானவர்களே, குடும்ப உறுப்பினராக இருக்கிறீங்க, குடும்பத்தில் கணவன் பேசுவதை மனைவி கேட்காமல் இருக்கும் பொழுது, அல்லது மனைவி பேசுவதை கணவன் கேட்காமல் இருக்கும் பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளை இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லும் பொழுது, பிள்ளைகள் அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அன்பானவர்களே, திமோத்தேயு மற்றும் தீத்துவினுடைய விழாவில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறு நீங்கள் திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, யார் இந்த அழகான கட்டுப்பாட்டிற்கு தலைமை தாங்க வேண்டும் என்பதையும் மிகவும் அருமையாக கொடுத்திருக்கிறார். நாம் எடுத்து வாசிப்போம். திமோத்தேயு 2வது திமோத்தேயு எழுதிய புத்தகம், புனித பவுலடிகளார் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது புத்தகத்திலே 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 திமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றோடு கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் என்று புனித பவுலடிகளார் திமோத்தேயுவை பார்த்து அவர் சொல்லுகிறார். கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிங்க. இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகிறேன் என்று புனித பவுலடிகளார் திமோத்தேயுக்கு அறிவுரையாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தையை தான் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அதாவது இரவும் பகலும் இடைவிடாமல் என்னுடைய ஜெபம். முதல்ல ஜெபிக்கிறீங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுவும் இரவும் பகலும் ஜெபிக்கிறீர்களா? வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிக்கிறேன் ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறேன், அப்போ கூட நான் எங்கே ஃபாதர் ஜெபிக்கிறேன், ஃபாதர் ஜெபிக்கிறாரு, நான் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஆனால் அன்பானவர்களே, புனித பவுலடிகளார் திமோத்தேயுவை தன்னுடைய சொந்த மகனாக பாவித்து கொண்டு அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் நான் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார்?
ஒருவேளை தீமோத்தேயுக்கு ஏதாவது தேவையா என்று பார்க்கும் பொழுது வாசிங்க, உன் கண்ணீரை நிறைவேறிக் கொண்டு நினைவில் கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன், உன்னை காண ஏங்குகின்றேன், கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும், கண்டால் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, ஒரு பங்கை நிர்வாகம் செய்வதே மிகவும் கடினம். அந்த பங்கில் இருக்கிற பங்கு பேரவை, இந்த தாமஸ் இருக்கிறாரு, இந்த திருத்தலத்தில் ரெக்டராகவும் பங்கு தந்தையாகவும் மிகவும் சிறப்பாக அவர் பணிபுரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு திருத்தலத்திற்கு வருகிற பக்தர்களையும் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பங்கு மக்களையும் நல்ல முறையில் அவர்களை வழி நடத்த வேண்டும். பங்கு பேரவை, அது மட்டுமல்ல பக்த சபைகள், மேலுமாக யார் யாரெல்லாம் அவரை சந்திக்கவர்களோ அவர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தீமோத்தேயு ஒரு ஆயராக இருக்கிறார். அவர் ஒரு பகுதிக்கு, அதாவது சொல்கிறாங்க எபேசு என்ற பகுதியினுடைய ஆயராக தீமோத்தேயு விளங்கி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காலத்தில் அவர் சந்தித்த சவால்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர் சொல்லுவதை கேட்காமல் மட்டும் இல்லை, அவருக்கு எதிராகவும் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நிறைய பேர் அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஓயாமல் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள், இயேசுவினுடைய பணியை செய்யாமல் அவரை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு முறை தீமோத்தேயு புனித பவுலடிகளாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே, நான் இந்த கடிதம் எழுதும்போது நான் அழுது கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று மிகவும் பரிதாபமாக அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அன்பானவர்களே, ஆனால் அதிலே ஒரு நேர்ந்த சோகம் என்னவென்றால், அந்த கடிதம் நம்முடைய திருச்சபைக்கு கிடைக்கல. ஆனால் புனித பவுலடிகளார் இந்த கண்ணீர் கடிதத்திற்கு பின்பாக எழுதிய அந்த பதில் கடிதம் நம்முடைய திருச்சபைக்கு அழகாக கிடைத்திருக்கிறது. அந்த கடிதத்தில் தான், உன்னுடைய கண்ணீரை நினைவில் கொண்டு உன்னை காண்பதற்காக ஏங்குகிறேன் என்று சொன்னார். எத்தனை கணவன் மனைவி, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள், எத்தனை நண்பர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, உன்னை காண்பதற்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். சில நேரத்தில் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா, ஐயோ இந்த முகத்தை தான் பார்க்கணுமா, ஒரே போர் அடிச்சு போச்சு அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிற இக்காலகட்டத்தில் புனித பவுலடிகளார் பாருங்களேன், தன் பிள்ளை போன்று வருணித்து அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ அழுவாத, கவலைப்படாத என்று கண்ணீரை துடைத்து விடுகிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார், உன்னை காண்பதற்காக நான் ஏங்கி தவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், வெளிவேடமற்ற உன் நம்பிக்கை, வெளிவேடமற்ற ஹிப்போக்ரசி என்று அழகாக ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். வெளியொன்று வைத்து உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகின்ற ஒரு வாழ்க்கை, வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, நினைக்கின்ற ஒரு வாழ்க்கை. வெளியில் பார்க்கும் பொழுது ரொம்ப பக்திமானாக இருப்பாங்க, ரொம்ப ஜெபிப்பது போல இருப்பாங்க. அப்படியே அவர்களை பார்க்கும் பொழுது அடுத்த முறை அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து விடலாம் என்று கூட நினைக்கலாம். ஆனால் அவர்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது குடும்பத்திலோ தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து மிகவும் மோசமான குடிகாரர்களாக, எல்லாவித கெட்ட பழத்துக்கும் அடிமையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் தீமோத்தேயு அதுபோல இல்லை என்பதை புனித பவுலடிகளார் சொல்லுகிறார். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை யாரிடமிருந்து வருகிறது என்பதை சொல்லுகிறார். வாசிங்க, இத்தகைய நம்பிக்கை முதலில் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லுங்க, உன் பாட்டி லூயி மற்றும் உன் தாய். எத்தனை பேருக்கு பாட்டி இருக்கிறாங்க? கை தூக்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பாட்டி இருக்கிறாங்க? பாட்டி நிறைய பேருக்கு பாட்டி இருக்கிறாங்க, தாத்தா பாட்டிலாம் இருப்பதை பார்க்கின்றோம். உங்களுடைய தாத்தா பாட்டி ஆலயத்திற்கு சென்றார்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி ஜெபித்தார்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி குருவானவருக்கு பணிந்து நடந்தார்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி எப்பொழுதெல்லாம் ஆன்மீக நிகழ்வுகள் ஆலயத்தில் திருத்தலத்தில் நடக்கும் பொழுதெல்லாம் போயிருக்கிறாங்க. அதை பார்த்து தான் உங்கள் அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த அப்பா அம்மாவை பார்த்து தான் நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, உன்னுடைய பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்குகின்றது என்று புனித பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆக தீமோத்தேயு ஒரு ஆயராக இப்பொழுது ரொம்ப பிரபல்யமாக மக்கள் மத்தியில் பணி செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு முதற் காரணம் யார் என்றால் அவருடைய பாட்டி லோயி என்று அழைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டு யூனிக்கி என்று அழைக்கப்படுகிற அவரது தாய் மிகவும் சிறப்பாக இறைப்பணியை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே,
அது மட்டுமல்ல, அவர் 6வது வசனத்தில் இந்த அழுகைக்கு, கண்ணீருக்கு ஒரு பதில் ஒன்றை சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீ அழுது கொண்டிருந்த, இதுவரைக்கும் நீ ரொம்ப சோகமாக இருந்த, இதுவரைக்கும் உற்சாகம் இல்லாமல் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதோ நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று 6வது வசனம் வாசிங்க. உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய பொழுது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். தூய ஆவியை பற்றி பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். எதற்காக கவலைப்படாத, உன்னிடம் இருப்பது தூய ஆவியானவர். நம்ம எல்லாரும் திருமுழுக்கு பெறும் பொழுது தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். உறுதி பூசல் பெறும் பொழுது இன்னொரு முறை தூய ஆவியானவர் நமக்கு வழங்கப்படுகிறார். குருக்களுக்கு இன்னொரு முறை, ஆயர்களுக்கு இன்னொரு முறை. குருக்களுக்கு நம்முடைய அனைத்து குருக்களும் ஆயர்களும் தலையிலே கை வைத்து ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியை நீ பெற்றுக்கொள்வாயாக. உடைய கரங்களிலே கிறிஸ்மா தைலம் குருவானவர் அல்லது ஆயர் அதை தடவி உனக்காக ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் இன்னும் ஒரு முறையாக உங்கள் மேல் இறங்குவதை பார்க்க முடிகிறது. ஆயர் அவர்கள் திருநிலைப்படுத்தப்படும் பொழுது அல்லது ஆயருக்கான அபிஷேகம் நடக்கும் பொழுது அவர் தலையிலே கிறிஸ்மா எண்ணெய் வாழ்த்து அனைத்து ஆயர்களும் அவர் தலைமையில் வைத்து ஜெபிக்கும் பொழுது இதோ அவர் தூய ஆவியினை பெற்றுக்கொள்கிறார். அதுபோலதான் தீமோத்தேயுக்கு 4 முறை தூய ஆவி வழங்கப்பட்டிருப்பதை நம்முடைய புனித பவுலடிகளார் நினைவுறுத்துகிறார். திருமுழுக்கின் போது நீ தூய ஆவியை பெற்றுக்கொண்டாய், உறுதி பூசலின் பொழுது நீ தூய ஆவியை பெற்றுக்கொண்டாய், குருத்துவத்தின் பொழுது நீ தூய ஆவியை பெற்றுக்கொண்டாய், ஆயராக திருநிலைப்படுத்தப்படும் பொழுது நீ தூய ஆவியை பெற்றுக்கொண்டாய், பின் ஏன் உனக்கு பயம் என்று புனித பவுலடிகளார் கேட்கிறார். அது மட்டுமல்ல, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும், நல்லா கவனிக்க வேண்டும், வல்லமை உள்ள உள்ளம். வல்லமை ரொம்ப சக்தி வாய்ந்த உள்ளம். நமக்கு எதிராக ஒரு சில தீங்குகள் நடக்கும் பொழுது அல்லது நமக்கு மேல் இருக்கிறவர்கள் பாரபட்சமாக நம்மை நடத்தும் பொழுது, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தனித்துவங்கள் கொடுக்கும் பொழுது, அன்பானவர்களே நீங்கள் வல்லமையோடு இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அவ்வளோதான். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, உண்மையிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னால் வழிபட முடியுமா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மனது வல்லமையுள்ள வரமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அன்புள்ள ஒரு உள்ளமாக இருக்கிறது என்பதையும் புனித பவுலடிகளார் சொல்லுகிறார். பல்லுக்கு பண் அல்லது கண்ணுக்கு கண் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்திருக்கிற யூத சமுதாயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை கொடுக்கிறார். யாரெல்லாம் அவங்க வலது கன்னத்தில் அடைகிறார்களோ அவர்களுக்கு இடது கன்னத்தையும் காட்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாராவது ஒருவர் உங்களை ஒரு பர்லாங்கு தூரம் நடந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார் என்றால், ஒன்று என்ன 2 பர்லாங்கு தூரம் நடந்து செல்வாயாக என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்ம யாராவது பழி வாங்க வரும்பொழுது அவளை நாம் பழி வாங்க துடிக்க கூடாது. அன்பானவர்களே, அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்கள் துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யணும். ஏதோ எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த குலத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கட்டும், இதோ அவர்களோடு நாம் ஒன்றாக சமரசம் செய்து கொண்டு அவர்களை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கட்டுப்பாடு கொண்ட ஒரு உள்ளத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று புனித பவுலடிகளார் ஆண்டவர் தீமோத்தேயுக்கு கொடுத்ததாக தீமோத்தேயுக்கு அவர் நினைவு கூறுகிறார். கட்டுப்பாடு இல்லாத வாழ்வெல்லாம் என்ன வாழ்வு? எந்த நேரத்தில் நினைத்ததை நான் செய்ய வேண்டும், எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது, நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன், எல்லாவித கெட்ட பழக்கங்களையும் நான் கொண்டிருப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன், உன்னுடைய குடும்பத்தினரையும் சரி அல்லது பக்கத்து வீட்டினரையும் சரி அது உன்னோடு வாழ்பவரையும் சரி வேலை செய்கிற இடத்துல இருப்பவங்களையும் சரி யாரையும் நான் அன்பு செய்ய மாட்டேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், அன்பானவர்களே, தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அன்பு ஆவியை நீங்கள் விட்டு தூர தூக்கி நீங்கள் எடுந்து விடுகிறீர்கள். ஆகவே அந்த அன்பான ஆவியை, கட்டுப்பாடுள்ள ஒரு ஆவியை, வல்லமையுள்ள ஆவியை புனித தீமோத்தேயு உணர்ந்து கொண்டது போல நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனும் நமக்காக வேண்டிக் கொள்வோம்.
நீங்கள் ஒவ்வொருவரும் திருஹிருதய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இங்கே இருக்கிறீங்க. உங்களையே ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தையே ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கலக்கம், குழப்பங்கள், பயங்க இருக்கலாம், அல்லது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கேள்வி ஒன்று இருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் புரிந்த பவுலடிகளார் நினைவுறுத்துகிறார், உங்களில் குடியிருப்பது கோழையினுடைய ஆவி அல்ல, மாறாக தைரியத்தினுடைய ஒரு ஆவி, அது வீரத்தினுடைய ஒரு ஆவி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, திரு இருதயத்தினால் நாம் ரட்சிக்கப்படவும் நாம் ஆசீர்வதிக்கப்படவும் என்றென்றும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அன்பான வாழ்வை நாம் உயர்த்தி பிடித்து கொண்டு இறைவனுடைய சன்னிதானத்திலே தொடர்ந்து நாம் ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து கொண்டு நாம் இறை புகழ்ச்சி பாடுவோம். எல்லாமல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. ஆமீன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை ஒவ்வொருடன் ஏற்பாயில் நிறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் பணிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை ஒவ்வொருடன் ஏற்பார் எல் நிறைவா. உடல் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. உடல் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. மணிந்தினும் மனிதத்தின் விளக்காக, மணிந்தினும் மனிதத்தின் விளக்காக. உன் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பார் எல் நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களது மானை பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறையாவை அனைத்து நலனுக்காகவும் ஆண்டவரே, திமோத்தேயு தீத்து என்னும் உமது புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். நீர் கனிவோடு எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதையும் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தீத்து தீமோத்தேயுவினுடைய விழாவில் உமது திரு அவை மணிந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பட்டு மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அவற்றுக்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொழிலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமும் ஆகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனிதர்கள் தீத்து மற்றும் திமோத்தேயு, இவ்வுலகில் மக்கு உகந்தவளாய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறார், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல், எங்களுடைய பலவீனங்களை பாராங்கள், உங்களுடைய துன்பங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நம்பிக்கை மிகுந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சோர்ந்து போயிருந்த திமோத்தேயுவுக்கு தூய ஆவியில் நினைவுறுத்தி அவரை உற்சாகப்படுத்தியவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தினை காத்து
சொன்னதாகும். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியே என்னை தந்து விருந்துண்டு, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்து. இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்று தங்கிடுவார். உந்தன் நம்பில் தினம் வளர்ந்திடுவே, உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தீனமுதே திருவடி பணிகின்றே, திருவிருந்தே தீனமுதே திருவடி பணிகின்றே. மலராக மலர்ந்து வந்தே, மனதினிலே பூஜை செய்தே, பூஜை செய்தே, பூஜை செய்தே. இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியே என்னை தந்தேன் விருந்தே, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்து. இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் தேடு காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை தருளும். உம்மிடம் ஒரு எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை போல செய்யும். நம்மையும்
இயேசுவின் தூய இதய ஆசீர்வாதங்கள் நம் குடும்பங்களை நிறைவாய் நிரப்பும்படியாக இதயத்திலிருந்து பொங்கி வழிந்த அலைகொடர்ந்த இரக்கம் கருணை நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதம் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளராக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர்வு செய்தருளும். இயேசுவே, அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்திருடும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயரை எங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பை தேர்ந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரி இதய அன்பர்களே, மீண்டுமாக இந்த திருத்தலத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தூய திரு இதயத்தில் நிறைந்து வழிந்த எல்லா ஆசீர்வாத நற்பண்புகளும் உங்கள் குடும்பங்களிலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பாதவர்கள், இன்று நாம் நம்முடைய இந்திய நாட்டுடைய 75வது குடியரசு தின விழாவை சிறப்பிக்கிறோம். ஆகவே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். திருப்பி என்ன சொல்லணும் தெரியல இல்லை. ஓகே, அன்பாதவர்களே, அருமையான ஒரு பாடல் இருக்கிற, எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொள்ளாவி இருந்தது இந்நாடே, அதில் முந்தையோர் 1000 சிந்தை வளர்த்து சிறந்ததும் இந்நாடே சொல்லுவாங்க. எந்தையும் தானே, என் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து வளர்ந்து இந்த மண்ணில் விளையாடி அவர் முந்தையோர் 1000 சிந்தை வளர்த்து எவ்வளவோ சிந்தனைகளெல்லாம் வளர்த்து வாழ்ந்த பூமி இந்த பூமி. இது என் பூமி, என் நாடு, என் மக்கள், என் மண். அதை நினைவு கூறுவது தான் குடியரசு தினம். இந்த குடியரசு என்பது இந்த நாட்டுக்கு உரிமையானவர்கள் நாம். ஆகவே எந்த மதத்தினாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் நம்மை கூறுபட முடியாது. இது நம்முடைய மண், நம்முடைய நாம் பிறந்த மண், நம்முடைய மூதாதையர் முன்னோர்கள் வாழ்ந்த மண். இது என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, என்னுடைய மண். எனவே நான் இந்த நாட்டுக்குரியவன் என்கிற அந்த ஒரு காரியத்தை சட்டப்பூர்வமாக நமக்கு கொடுத்த நாள் தான் இந்த குடியரசு நாள். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். ஆகவே இதை தான் எப்படி ஆகிலும் வளைச்சலாம், எப்படி ஆகிலும் நீர்த்து போக வைக்கலான்ட்டு முயற்சி எடுக்கிறாங்க. ஆகவே இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் சிறப்பாக ஜெபித்து கொண்டு அதனுடைய அதில் சம்மந்தப்பட்ட காரியங்களை ஒத்துழைப்பு தர உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, தொடர்ச்சியாக இப்பொழுது நற்கருணை குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். அதே பிறகு மாலை 5:30 மணிக்கு மீண்டுமாக ஆண்டவருடைய 5 காய வழிபாடும் ஆண்டவரின் நற்கருணை குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். 6:30 மணிக்கு அதே 5 காய வழிபாடு ஆங்கிலத்திலே நடைபெறும். 7 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பதோடு இன்ற நாளிலே நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த வழிபாடுகள் நடத்தி கொண்டு வழிநடத்துகிறவர் அருட்தந்தை ரீகன் இமானுவேல் அவர்கள். நம்முடைய திருஇறுதிய குருமடத்தினுடைய பேராசிரியர். அங்கே தங்கியிருந்து அங்கே டைரக்டராக, இயக்குனராக, அந்த குருமடத்துடைய இயக்குனராக தந்தையாக இருந்து தன்னுடைய பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களை இந்த நாளை அழைத்த போது நம்மோடு கூட இருந்து வழிநடத்த அவன் வந்திருக்கிறார். எனவே தந்தை அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம், அவருக்காக ஜெபித்துக்கொள்வோம். குரு மாணவர்களை, குருக்களை உருவாக்குகிற அந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிற ஒரு அருமையான தம்பி. எனவே அவரை இன்னும் அதிகமாக இறைவன் திடப்படுத்த, வழிநடத்த
அவனுடைய வல்லமை அவரோடு தங்கியிருக்க உங்கள் அனைவரும் சார்பாக தந்தையை வாழ்த்துகின்றோம். அவருக்காக ஜெபிக்கணும். தேங்க்யூ. எழுந்திருப்போம். இது ஜெபம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்த அருட்தந்தை தாமஸ் அவர்களுக்கும் மேலும் உதவி பங்கு தந்தை வருண் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக நம்முடைய தேசத்திற்காக நாம் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, தீமோத்தேயு தீத்தும் என்னும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருமணம் அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும்